18 வயது பூர்த்தியானவர்கள் அனைவரும் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் தான். அவங்க ஓட்டு போடணும்னா, அவங்களுக்கு ஓட்டு ஐடி தேவைப்படுது. அந்த ஓட்டு ஐடி நீங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல. உங்க மொபைல் அல்லது பிசி மூலியமா நீங்களாவே ஃப்ரீயா நீங்க ஓட்டு ஐடிக்கு அப்ளை பண்ணி, ஒரு 2டே நாள்ல இல்ல 1 வாரத்துக்குள்ளாவே உங்களுக்கு ஓட்டு ஐடிய உங்க அட்ரஸ்க்கு வந்துரும். அது எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, நெட் ஆம்பின்ட்டு ப்ரௌசர்ல போங்க. 2 வழிமுறையில நீங்க ஓட்டு ஐடி அப்ளை பண்ற பேஜுக்கு போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இங்க டிஎன் வோட்டர் ஐடி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா www.elections.tngovernment.in அப்படின்னு ஃபர்ஸ்ட்டா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல போங்க. அதுல போனீங்கன்னா இங்க சைடுல அவர் சர்வீசஸ் அதுல போனீங்கன்னா எலக்ட்ரோரல் சர்வீசஸ் அதுல கீழ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டின்னு இருக்கும். அதுல போங்க. இப்ப இதுல போனீங்கன்னா இங்க லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்ன்னு இருக்கும். இந்த பேஜ் தான் முக்கியமான பேஜ். இப்ப இந்த பேஜுக்கு இந்த ஒரு வெப்சைட் மூலியமா வரலாம். இல்ல இன்னொரு வெப்சைட் மூலியமா வரலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். 2வது வெப்சைட் நீங்க திரும்பவும் கூகுள் குரோம்ல போங்க. இங்க சர்ச் பார்ல என்விஎஸ்பி அப்படி சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா www.nvsp.in நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட்டாக ஒரு பேஜ் வரும். அதில் போனீங்கன்னா நாம் ஏற்கனவே போன லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பேஜுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க. இப்போது 2வது ஸ்டெப்லேயே நம்ம லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்ப்போம். இப்போ லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் கொடுங்க. நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் இங்கே ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆஸ் நியூ யூஸர் அதை கொடுங்க. முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் தான் லாகின் பண்ண முடியும். நீங்கள் லாகின்ல போய் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அதை கொடுங்க. இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலிமா அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் இபிஐசி நம்பர். இபிஐசி நம்பர்னால் ஒன்றுமே இல்லை, ஓட்டு ஐடி நம்பர் நீங்கள் ஏற்கனவே வச்சுக்கிறீங்களா கேட்குறாங்க. இல்லை, நம்ம நியூவாக தான் ஓட்டு ஐடிக்கு அப்ளை பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் இபிஐசி நம்பர் அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இபிஐசி நம்பர் வராது. கீழே பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் இமெயில் நம்பர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அதை கொடுங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பேஜுக்கு போயிடுவீங்க. இப்போங்க லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம் என்டர் பண்ணிங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. லாகின் அதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதோடைய ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இன்க்ளூஷன் என்ரோல்மெண்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் தான் நம்ம ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த சிட்டிசன் இருக்கும். ஐ ரெசிடென்ட் இந்தியா, நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ ஐ ரெசிடென்ட் இந்தியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ செலக்ட் ஸ்டேட் கேட்குறாங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ செலக்ட் யுவர் பார்லிமெண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி, உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னென்னு இங்கே சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதி வரும். நான் ஒரு சட்டமன்ற தொகுதி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க.
அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹவுஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்ட்ரீட் செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் டவுன், நீங்கள் எந்த வில்லேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தப்பான இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும், தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் எங்கள் தமிழில் நீங்கள் தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் தமிழில் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ், அதில் வந்து உங்களோட போஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோடு, அதில் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் ஆர்டினரி ரெசிடென்ட் அட்ரஸ். இப்போ நீங்கள் மேலே கொடுத்துருக்குற அட்ரஸில் எத்தனை வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்கீங்க அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் தோராயமாக இந்த வருஷம் போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்தீங்கன்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் என்ட்ரு பண்ணணும். அது என்னென்னா, இங்கே டைப் இந்தியன் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க், ஆஃபீஸ், கரண்ட் பாஸ்புக், ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இதில் என்ட்ரு பண்ணி அது வந்து ஒரு 2 MB ஃபைலாக இதில் அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உங்கள் ஃபேமிலி அல்லது நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய இபிஐசி நம்பர், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இபிஐசி நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, வாக்காளர் அடையாள அட்டை எண், அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். மேக்ஸிமம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்து என்டர் யுவர் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் டவுன், வில்லேஜ், திரும்ப உங்களுடைய வில்லேஜ் நேம் என்ட்ரு பண்ணணும். வில்லேஜ் நேம் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே என்ன ஸ்டேட் என்ட்ரு பண்ணணும். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ ஏஜ் ப்ரூஃப் எதாவது அப்லோட் பண்ணணும். உங்கள் வயசு 18 ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்க அப்பப்போ இது மாதிரி ஒரு ஃபைல் கேட்டுனே இருப்பாங்க, நீங்கள் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும். இங்கே பர்த் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் லெட்டர், நான் இப்போ ஆதார் லெட்டரை என்ட்ரு பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டு இதில் அப்லோட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணணும். சர்நேம், அதில் வந்து உங்களுடைய இனிஷியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் மேலே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், இது மாதிரி உங்கள் உறவினர்களுடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரிலேஷன் இருக்கும். நீங்கள் யார் அதில் அவங்க யாரோட டீட்டெயில்ஸ் அதில் என்ட்ரு பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட நேம் அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாதர் கொடுத்துக்கிறேன். இப்போ அவங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க.
சர்நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய இன்ஷியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஷியல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுடைய ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணணும். 2 MB ஃபைலில் தான் இருக்கணும், எல்லாமே ஜேபிஜி ஃபைலில் தான் இருக்கணும். இப்போ உங்களோட ஃபோட்டோ இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ என்டர் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே நெக்ஸ்ட் அதை கொடுங்க. இப்போ ப்ளீஸ் சூஸ் இஃப் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஏபிள்ட். நீங்கள் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட், கண் பார்வையற்றவர்களா, இல்லை ஸ்பீச் ஹியரிங் டிசபிலிட்டி, உங்களுடைய செவிடா இல்லை ஊமையா, லொக்கோமேட்டர் டிசபிலிட்டி, அப்புறம் நொண்டியா, இது எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா கீழே இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் அதை கொடுங்க. இப்போ ஐ ஹாவ் நாட் ஏபிள்ட் டு இன்க்ளூஷன் ஆஃப் மை நேம் எலக்ட்ரோல் எனி அதர் கன்சிஸ்டன்சி, எங்கள் கொடுத்துக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அந்த பிளேஸை என்ட்ரு பண்ணணும். நான் பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை கொடுக்குறேன். இப்போ சப்மிட் அதை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஓட்டர் ஐடிக்கான ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு. ஒரு ஃபார்ம் வரும், அந்த ஃபார்ம் ஃபுல்லாத்தையும் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க எல்லாமே. இதை ஃபில் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் விடுபட்டுக்குதோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ சப்மிட் அதை கொடுங்க. இப்போ உங்கள் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம் என்விஎஸ்பி. யுவர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் ஐடி இஸ் ஓடி. இந்த நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். யூ கேன் ட்ராக் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இயர். இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் போட்டு என்டர் பண்ணால் மட்டும் போதும். இப்போ உங்களுடைய என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இதே அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஐடியை இதில் என்டர் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இது மூலிமா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. நன்றி.